இல்லைங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் அதன் பகுதிகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் உறுப்புகள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல என்னெல்லாம் படிச்சோம்? பிரியாம்பிள், முகப்புரை, அதுக்கப்புறவு ஆர்டிகிள், சரத்துகள் 395 இருந்துச்சு, தற்போது 470 பார்த்தோம். அதுக்கப்புறவு ஷெடியூல்ஸ், அட்டவணைகள் 8 தற்பொழுது 12 இருக்கு. பார்ட் 22 25 இருக்குது. அந்த ஆர்டிகிள்னா என்ன, பார்ட்னா என்ன, ஷெடியூல்னா என்ன, இதுக்குள்ள என்ன என்ன வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அல்லவா? அதுக்காக தான் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் பகுதி. அதுக்குள்ள பிரியாம்பலுக்கு அடுத்த பகுதி தான் இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதுக்குள்ள நம்ம போக போறோம் பாருங்க. இது எந்த ஷெட்யூல்ல வருது, எந்த பார்ட்ல வருது, இந்த இதுக்குள்ள என்ன ஆர்டிகல்லாம் உள்ளடக்கமா இருக்கு அப்படிங்கறத இதில் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஷெட்யூல் 1ல வருது, அட்டவணை 1ல் வருகிறது. இரண்டாவது சரத்து, அதாவது ஆர்டிகிள் அல்லது உறுப்புகள்னு சொல்லுவாங்க, அது 1 to 4. மூன்றாவது என்ன அப்படின்னா பார்ட், அதாவது பகுதி, முதல் பகுதியில் வருகிறது. எப்பவுமே பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாமினேஷன் ரோமன் லெட்டர் தான் பொதுவாக யூஸ் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஆர்டிகிளும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம தெளிவா பார்க்கலாம். ஆர்டிகிள் 1, ஆர்டிகிள் 1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒண்ணு. இது என்ன சொல்லுதுன்னா இந்திய நாடு, நம்ம நாட பாரத் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பாரதம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வேர்டு தான் இந்த ஆர்டிகிள் 1ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பாரத், செகண்ட் வேர்டு என்ன அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இத ஒரு வேர்டிங்கா சொல்றதா இருந்தா இந்தியா தட் இஸ் பாரத் ஆஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா பாரதம் என்று அழைக்கப்படுகிறது, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுடைய மைண்ட்ல ஆர்டிகிள் 1 அப்படின்னா ரெண்டு வேர்டு தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஒன்னு பாரத், இன்னொன்னு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த பாரத் அப்படிங்கிற வேர்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பெயர், நேம் என்ன அப்படின்னு சொல்லுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்ம நாட்டினுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதை நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். முதல்ல நேம் பத்தி பார்ப்போம், சில சுவாரஸ்யமான விஷயங்களை இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நேம் அப்படின்னா என்ன. இந்தியாவுடைய நேம் என்ன? இந்தியா. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்னது? பாரத். சோ பாரத் மாதா கி ஜெய் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாரத பிரதமர், பாரத குடியரசுத் தலைவர். அப்ப நம்ம நாடு பாரதம்னு சொல்லலாம், அதே மாதிரி இந்தியாவுன்னு சொல்லலாம். ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் கலந்துகிட்ட மீட்டிங்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரத பிரதமர், பாரத பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மேல பிரசிடென்ட் ஆஃப் பாரத், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அரசியலமைப்பிலே சொல்லி இருக்கு இந்தியாவுக்கு இந்தியான்னு மட்டும் பெயர் இல்லை, பாரத், பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இந்த பெயரை யாரு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியணுமா? சோ நான் சொல்லியிருக்கேன் 1947 இருந்து 1949 இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது இந்தியாவினுடைய மிக முக்கிய அமைப்பா இருந்த ஒரே ஒரு அமைப்பு தான் அரசியலமைப்பை எழுதுறதுக்கு முழு உறுதுணையா இருந்துச்சு. அந்த அமைப்பு தான் என்னதுன்னா அரசியல் அமைப்பு சபை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில அரசியல் அமைப்பை டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா தாக்கல் பண்ணும்போது ஆர்டிகிள் 1 பத்தி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு எடுத்துரைக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இங்க நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு ஒற்றுமை இல்லை. சில மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா
இந்தியாவுக்கு இந்தியான்னு பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரத்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடர்ன் நேம், அதாவது நவீன பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பாரத் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்ஷியன் நேம், அதாவது பழங்கால பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு சின்ன ஹிஸ்டரியில நம்ம போனோம்னா இந்தியாவை யாரு முதல்ல இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்க இந்தியாவுக்கு வரும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நிறுவனத்துக்கு பேரு கிழக்கிந்திய நிறுவனம் அப்படிங்கிற பெயர்ல இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை சிந்தியான்னு யாரு சொன்னாங்க அப்படின்னா கிரேக்கர்கள் சொன்னதா சொல்றாங்க. கிரேக்கத்தை சேர்ந்த ஒரு டிராவலர், அதாவது ஒரு மாலுமி இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் தான் மெகஸ்தனிஸ். அவர் இந்தியாவை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்குக்கு பேர் என்ன அப்படின்னா இந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை மெகஸ்தனிஸ் எழுதியிருக்காரு. பட் நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இந்தியாவை மாடர்ன் நேம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பியர்கள் நம்மளுடைய நிலப்பரப்பை என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை நவீன பெயரா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டோம். ரெண்டு, பாரத் அப்படிங்கிறது ஏன்ஷியன் நேம். பாரதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு புராண ஸ்டோரிகள் இருக்கு. என்னதுன்னா ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்து மைத்தாலஜி, இந்துக்களுடைய இதிகாசத்துல ராமாயணம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. பரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனுடைய தம்பி, அதாவது ராமனுடைய இளவல், அவருடைய தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா ராமர் அவர்கள் காட்டுக்கு சென்றதுக்கு அப்புறம் அந்த நாட்டை அயோத்தியை பார்த்துக்கிற பொறுப்பு யாருக்கு வருது அப்படின்னா தன்னுடைய தம்பியான பரதனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா 14 வருடமும் அவர் அரியணையில இருக்காம அண்ணனுடைய காலனிகள் அந்த அரியணையில வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இதுல இருந்து என்ன வெளிப்படுது அப்படின்னா அந்த நம்மளுடைய யாரா இருந்தாலும் மிக உயரிய பதவிக்கு போகும்போது அந்த பதவியினுடைய பொறுப்பு தான் முக்கியமே தவிர அந்த பதவியின் மீதான அரியாசனத்தின் மீது நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசை வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டா பரதன் திறந்ததால என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரத் அப்படின்னு பெயர் வந்ததா சொல்றாங்க. இது போக சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அகண்ட பாரதத்துல முதலா நடந்த ஒரு போர், என்ன முதல் போர்ல ஒரு மன்னன் வாகை சூரியனதா சொல்லப்படுது. அவருடைய பெயர் என்னதுன்னா பாரத். ஸோ அதுல இருந்து நமக்கு பாரத் வந்ததா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லக்கூடியது. பட் இருந்தாலும் ஏன்ஷியன் நேமான பாரத் அப்படிங்கிற நேமையும் மாடர்ன் நேமான இந்தியா, இந்த இரண்டையுமே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எடுத்துக்கிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் அழகா சொல்லியிருப்பாங்க இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா பாரதம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ரெண்டாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலிட்டி, அதாவது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு. பாலிட்டி, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் rather than federation of states. அதாவது நாடுகளின் கூட்டாட்சி என்பதற்கு மாற்றாக மாநிலங்களின் ஒன்றியம், இததான் நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஃபெடரேஷன், அது என்ன மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். பொதுவா ஃபெடரேஷன் அப்படின்னா என்னதுன்னா இரண்டிற்கு மேற்பட்ட அரசாங்கங்கள் இருத்தல் வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கு மேற்பட்ட அரசாங்கங்கள் இருக்கா? ஆமா இருக்கு. என்னென்ன அரசாங்கங்கள் இருக்கு? மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, மாநில அரசுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இரண்டாவது டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கா? ஆமா, இந்திய அரசியலமைப்பு மாநிலங்களுக்கு சில அதிகாரங்களையும் மத்திய அரசிற்கு சில அதிகாரங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழங்கியிருக்காங்க. அப்போ ஃபெடரேஷனுக்கான கண்டிஷனை இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா நிவர்த்தி பண்ணுது. ஆனா அதே நேரத்துல இந்தியாவுடைய அரசியலமைப்பு எங்கேயுமே ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு சொல்லப்படல. மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின், இந்தியா ஒரு கூட்டாட்சின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியலமைப்புல எங்கேயுமே சொல்லப்படல. அப்படி இருந்தும் கூட்டாட்சி தன்மை இருந்தும் ஏன் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், அதாவது இந்திய அரசியலமைப்பின் சிற்பியான அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்றேன், தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்தியா, இது அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நாடுகளா எடுத்துக்கோங்க. இது USA.
இது இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய அரசு இருக்கு, ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட். யுஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இதனுடைய தலைவரா ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாங்க, இதனுடைய தலைவரா மிஸ்டர் மோடி அவர்கள் இருக்கிறாங்க. இந்தியா பல மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் பல மாகாணங்களா, ப்ராவின்சஸா பிரிச்சிருக்காங்க. ஸ்டேட்ஸ் ஆர் ப்ராவின்சஸ், அந்தந்த அரசியலமைப்பினுடைய நாமன் கல்ச்சர் பெயர் தானே தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ நியூயார்க், கொலராடோ, கலிபோர்னியா, இப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு 50 மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அமெரிக்காவை ஃபுல்லி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு முழுமையான கூட்டாட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவும். ஆனா கூட்டாட்சி தன்மைக்கான என்ன விதிமுறைகள் இருக்கோ எல்லாமே இந்தியாவுடைய அரசியலமைப்பிலையும் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாகாணங்களும் ஒப்பந்தத்தின் மூலமாக மத்திய அரசை உருவாக்கி இருக்கு. மத்திய அரசால இந்த ஒப்பந்தத்தை பிரேக் பண்ண முடியாது. மாநில அரசுகளும் இந்த ஒப்பந்தத்தை பிரேக் பண்ணி மத்திய அரசிடமிருந்து வர முடியாது. அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க மாநிலத்தையும் உடைக்க முடியாது, மத்திய அரசையும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய நாடான இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மாநிலங்கள் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படல, அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்திய அரசை உருவாக்கல. எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசானது தன்னுடைய நிர்வாக தேவைக்காக மாநிலங்களை பிரிச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இங்க மத்திய அரசு உடைக்க முடியாது, இங்கேயும் மத்திய அரசு உடைக்க முடியாது. இங்க மாநிலங்களை என்ன பண்ண முடியாது, மத்திய அரசு உடைக்க முடியாது. ஆனால் இங்கு மாநிலங்களை மத்திய அரசு தன்னுடைய நிர்வாக தேவைக்காக 2-3 மாநிலங்களாக பிரிக்கலாம், அல்லது 2 மாநிலங்களை சேர்த்து மூன்றாவதாக ஒரு பெரிய மாநிலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கலாம். அதனாலதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்காங்களே தவிர ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு வேர்டை நம்ம என்ன பண்ணல அப்படின்னா எடுத்துக்கிடல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய நிலப்பகுதி. டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய நிலப்பகுதி அல்லது இந்திய பிராந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டெரிட்டரிகள் இருக்கு அப்படின்னா, முதல்ல நமக்கு தெரியும் மாநிலங்கள், ஸ்டேட்ஸ். இரண்டாவது யூனியன் டெரிட்டரி. இந்த ரெண்டுமே பொதுவா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மாநிலங்களும் தெரிஞ்சிருக்கும், யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்களும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மூணாவது என்ன அப்படின்னா அக்வயர்ட் டெரிட்டரி, அதாவது பெறப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 3 வகையான பிராந்தியங்கள் இந்திய அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், பெறப்பட்ட பகுதிகள். இதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இந்த 3 கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. அது என்னதுன்னு பார்ப்போம். மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மாநிலங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை ஆளக்கூடிய ஒரு சிறிய நிர்வாகம். ஆனா மத்திய அரசோடு தன்னுடைய அதிகாரத்தை பங்கிட்டு கொள்ளும். அப்போ மாநிலங்கள்னா என்ன, ஒரு சிறிய நிலப்பரப்பு இந்திய ஒன்றியத்தோடு சேர்ந்து இருக்கும், தன்னுடைய அதிகாரத்தை இந்திய ஒன்றியத்தோடு பகிர்ந்து கொள்ளும். யூனியன் டெரிட்டரியும் சரி, அக்வயர்ட் டெரிட்டரியும் சரி, மத்திய அரசினால் ஆளப்படும். மத்திய அரசு யூனியன் பிரதேசத்தை ஆளுவாங்க. அக்வயர்ட் டெரிட்டரி அப்படின்னா பெறப்பட்ட பகுதிகள் இருக்கும், அதையும் மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூல் பண்ணுவாங்க. அது என்ன அக்வயர்ட் டெரிட்டரி? அதாவது இந்தியாவுக்கு தொடர்பில்லாத ஒரு பகுதி இந்தியா கிட்ட வருது. அது எப்படிலாம் வரலாம்? அப்போ இந்தியாவால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு ஃபாரின் டெரிட்டரிய தன்னுடைய ஒன்றியத்தோடு இணைக்கிறதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு கொடுத்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த அக்வயர்ட் டெரிட்டரிய என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இணைக்கலாம் அப்படின்னா, செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் மூலமாக. இப்போ நமக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடியது கச்சத்தீவு பிரச்சனை.
இப்ப கச்சத்தீவு இலங்கை கிட்ட இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு எப்படியாவது கச்சத்தீவை மீட்டு நம்மளுடைய இந்திய ஒன்றியத்தோடு இணைக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வர்றாங்க. சப்போஸ் ஒருவேளை இலங்கை இந்த கச்சத்தீவை இந்தியாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த கச்சத்தீவு யாருடைய பகுதி? முன்னாள் இந்தியாவுடைய பகுதியா இருந்தாலும் தற்பொழுது அது இலங்கையினுடைய பகுதி. அந்த இலங்கை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஃபாரின் டெரிட்டரி தானே. எப்படி கொடுப்பாங்க? அக்ரிமெண்ட் அல்லது ஒரு கிஃப்டா கொடுப்பாங்க. கிஃப்டா பரிசு பொருளா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் செஷன். அடுத்து ஆக்குபேஷன். அதாவது ஆக்குபேஷன் ஆக்குபை பண்றது, பிடிக்கிறது. ஆக்குபை பண்றது, பிடிக்கிறது. அதாவது இப்ப கச்சத்தீவு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரூல் பண்ணலன்னு வைங்க. அதை போய் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய அரசு தன்னுடைய முப்படைகள் அல்லது கடற்படை மூலமா பிடிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அது என்னது அப்படின்னா ஆக்குபை. அப்ப செஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இரு நாடுகள் விரும்பி என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அப்ப கண்டிப்பா இது எதன் மூலமா இருக்கும்? இன்டர்நேஷனல் லா, அதாவது வெளிநாட்டு சட்டங்கள் அல்லது வெளிநாட்டு அக்ரிமெண்ட்டுக்கு உட்பட்டுதான் இருக்கும். ஓகே, அடுத்து அப்ப அக்வா டெரிட்டரினா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஏன் இது அக்வா டெரிட்டரின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப கச்சத்தீவை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா அக்வா டெரிட்டரியா மாத்திட்டாங்க. அது செஷன் மூலமா நடக்கலாம், அல்லது ஆக்குபை மூலமா நடக்கலாம், அல்லது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்குவெஸ்ட். கான்குவெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கான்குவெஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா போய் வெற்றி பெறுறது. ஒரு இடத்த போய் என்ன பண்றாங்க, படையோட போய் பிடிக்கிறது. சோ இப்படி ஏதாவது ஒரு வழிகள்ல பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்திய அரசு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை முடிவு பண்ணணும். அதை ஸ்டேட்ஸா மாத்தணுமா, அல்ல ஸ்டேட்டுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள அங்கீகாரம் கொடுக்கணுமா, அல்லது யூனியன் பிரதேசத்துக்குள்ள அங்கீகாரம் கொடுக்கணுமா அப்படின்னு முடிவு பண்றது யார் அப்படின்னா இந்திய அரசு. அதனாலதான் அந்த புதிய டெரிட்டரிய பெறப்பட்ட பகுதிகள் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, இந்தியா தன்னுடைய வரலாற்றுல இந்திய அரசு இப்படி ஏதாவது ஒரு பகுதிகளை ஃபாரின் கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டா வாங்கியிருக்காங்க. நம்ம கோவாவை போர்ச்சுகீசியர் கிட்ட இருந்து வாங்கணும். தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இத ஃபாரின் டெரிட்டரியா, நாகர் ஹவேலி. புதுச்சேரி பிரெஞ்சு கிட்ட இருந்து வாங்கணும். அப்போ நம்ம வரலாற்றுல என்ன பண்ணியிருக்கோம், சில இடங்களை ஃபாரின் டெரிட்டரியா ஃபாரின் டெரிட்டரி எடுத்து இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. அடுத்து ஆர்டிகிள் 1 கொஞ்சம் பெருசு, அதை நான் ரிமெம்பர் பண்ண பாருங்க. ஆர்டிகிள் 1 நம்ம என்னெல்லாம் படிச்சோம்னு பாருங்க. ஆர்டிகிள் 1ல நேம்னா என்னன்னு படிச்சோம். என்ன நேம்? 2 நேம். ஒன்னு பாரத், இன்னொன்னு என்னது இந்தியா. அடுத்து பாலிட்டி, அரசியல் அமைப்பு பத்தி படிச்சோம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னு படிச்சோம். ஃபெடரேஷன், கூட்டாட்சி கிடையாது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு எப்படிப்பட்டது? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதுக்கு அம்பேத்கர் என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராந்தியங்கள் பத்தியும் பார்த்தோம். ஓகே, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கரண்டா தற்பொழுது 2025 அடிப்படையில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 28 மாநிலங்கள் இருக்கு. எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படின்னா 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. அதாவது 2025 அடிப்படையில தற்பொழுது நமக்கு 28 மாநிலங்களும் 8 யூனியன் டெரிட்டரியும் இருக்கு. அப்போ ஆர்டிகிள் 1 அடிப்படையில பாத்துக்கிட்டீங்கன்னா டெரிட்டரி அப்படிங்கிற டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என்ன சொன்னேன், மாநிலங்கள் அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில ஒரு சிறிய நிலப்பகுதியில மத்திய அரசு கூட தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு செயல்படுறாங்கன்னு சொன்னேன். அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. கண்டிப்பா 28 மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயத்த தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் இதுல இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா பார்ட் 21, பார்ட் 21, பகுதி 21ல சில மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசு சில ஸ்பெஷல் விதிமுறைகள், இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது சிறப்பு விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன மாநிலங்கள்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குஜராத், ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாகாலாந்து, அஞ்சாவது அஸ்ஸாம், ஆறாவது மணிப்பூர், ஏழாவது ஆந்திர பிரதேஷ், எட்டாவது தெலுங்கானா,
9வது அருணாச்சல் பிரதேஷ், 10வது கோவா, 11வது என்ன அப்படின்னா கர்நாடகா. அப்போ 11 ஸ்டேட்ஸ். மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து சில சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த சலுகைகள் பெரிய அளவுக்கு இருக்காது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் காரணத்துக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்ப்போமா? குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அருணாச்சல் பிரதேஷ், கோவா, கர்நாடகா. இது ஆர்டர் வைஸ். பட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் எப்படி ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இந்திய அரசு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கீழே இருந்து போவோம். கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், இதுல தெலுங்கானா போவோம். என்னெல்லாம் இருக்கு? கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், ஆந்திர பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 ஸ்டேட்ஸ் என்ன ஆயிட்டு அப்படின்னா நமக்கு ரிமெம்பர் ஒரு மேப்பை வச்சு கீழே இருந்து போங்க. இது கர்நாடகா, இது ஆந்திர பிரதேஷ், இது தெலுங்கானா, இது கோவா, இது மகாராஷ்டிரா, இது குஜராத், இது அசாம், இது அருணாச்சல் பிரதேஷ், இது மணிப்பூர், இது நாகாலாந்து, இது மிசோரம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஆனா எதுக்கு இந்த ஆர்டர் வைஸா நான் படிக்க சொல்றேன் அப்படின்னா நம்ம பின்னாடி பாலிட்டி படிக்கும்போது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் படிப்போம். அப்போ ஆர்டிகிள் 371 அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏபிசிடின்னு வரும். அப்போ அது வரிசையா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை இப்பவே சொல்றேன். அப்போ ஆர்டிகிள் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவான விஷயம் கிடைச்சிருக்கும். அதுல இருந்து டிஃப்ரெண்ட் ஆனது என்ன அப்படின்னா இந்த 11 ஸ்டேட்ஸ் தான். இது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5வது அட்டவணை, 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல். 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது பழங்குடியின மக்கள் மற்றும் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு கேஸ்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியினருக்கும் உள்ளதுதான் இந்த 5th மற்றும் 6th ஷெட்யூல். 5 மற்றும் 6வது அட்டவணை. அதுலயும் சில ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மாறப்பட்டிருக்கு. சில மாநிலங்கள்ல பழங்குடியின மக்கள் அதிகமா இருப்பாங்க. சில மாநிலங்கள்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அதிகமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சில சிறப்பு விதிமுறைகள் பண்றதுக்கு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில சிறப்பு சலுகைகளை கொடுத்திருக்காங்க. அதுவும் இதுல கொஞ்சம் மாறுபடுது. அவ்வளவுதான். எல்லா ப்ரொவிஷனும் 28 மாநிலங்களுக்கும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 2. இது ஆர்டிகிள் 1 மாதிரி ஒன்றும் பெருசுலாம் இல்லை. ஆர்டிகிள் 2 அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம் தான். ஆர்டிகிள் 2 என்ன சொல்லப்படுது அப்படின்னா 2 விஷயம் தான். அட்மிட் அப்படின்னு ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மிட் அதாவது பதிவு அல்லது எஸ்டாப்ளிஷ் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன? அட்மிட் ஆர் எஸ்டாப்ளிஷ். அதாவது என்ன சொல்றாங்க, இந்த 2 வேர்டுக்கும் என்ன மீனிங்கிறது தேவை. சோ அட்மிட் அப்படின்னா என்னதுன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் இருக்கு, அது இந்தியா கூட சேரல, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வர்றாங்க. அதாவது ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த ஒரு பகுதியை இந்தியா கூட இணைக்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த அட்மிட். ஓகே. எஸ்டாப்ளிஷ் உருவாக்குறது அப்படின்னா புதுசா ஒரு ஸ்டேட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. இல்லவே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் இந்த எஸ்டாப்ளிஷ். ஆல்ரெடி இருக்கக்கூடியதை சேர்க்கிறது என்னது? அட்மிட். சரி, ஓகே. இந்த அட்மிட் இந்த அட்மிட் பண்றதும் இந்த எஸ்டாப்ளிஷ் இதை ஒரு வேர்டிங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்மிட் இன்டு த யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திய ஒன்றியத்தில் இணைத்தல் அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களை உருவாக்குதல். அப்போ தமிழ் ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு இணைத்தல், அதான் என்னது? அட்மிட். அதான் ஆல்ரெடி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ், அதாவது உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி இல்லை. இது சரி, ஓகே. இந்த 2ஐயும் பண்றது யாரு? ஒரு ஸ்டேட் இருக்கு, அதை பிடிச்சி இந்தியா கூட சேர்க்கணும். இல்லாத ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும். இதை பண்றது யாரு? இந்திய அரசு. இந்திய அரசு தான். ஆனா நம்ம தெளிவா சொல்ல போனா யார் அப்படின்னா பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு. ஓகே. ஆர்டிகிள் 3. ஆர்டிகிள் 3 என்ன சொல்லுது அப்படின்னா அதே வேர்ட் எல்லாத்துக்குமே கீவேர்டு தான்.
ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் இப்படிங்கிற கீவேர்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மனசுல வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 1னா என்ன? நேம் அண்ட் குவாலிட்டி. ஆர்டிகல் 2னா என்ன? அட்மிட் ஆர் எஸ்டாப்ளிஷ். ஆர்டிகல் 3னா என்ன? ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். தமிழ்ல பாருங்க. ஆர்டிகல் உறுப்பு 1னா என்ன? பெயர் மற்றும் அரசியல் அமைப்பு. சரத்து 2னா என்ன? இணைத்தல் மற்றும் உருவாக்குதல். சரத்து 3னா என்ன? மறு உருவாக்கம். அது என்ன மறு உருவாக்கம்? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த 28 மாநிலங்களும் நிலையானது தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் இந்த 28 மாநிலங்களும் நிலையானது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல சொல்லி தந்தேன், அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீனியன்ஸுக்காக தான் மாநிலங்களா மத்திய அரசு பிரிச்சிருக்காங்களே தவிர இந்திய நிலப்பரப்ப என்ன கிடையாது. எப்ப வேணாலும் இந்த மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படலாம் அல்லது கூட்டப்படலாம். இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 மாநிலங்களை இணைத்து புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கலாம். அப்போ ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி 2 மாநிலங்களை இணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். இது போக 2 மாநிலத்தினுடைய 2 பகுதிகளை இணைத்து கூட ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தை உருவாக்கலாம். இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்களுக்கும் 28 பெயர்கள் இருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, அருணாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேசம் இப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்கு. இந்த பெயர்கள் வைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கு தான் இருக்கு. முக்கியமா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. இந்த பெயரை மாற்றக்கூடிய அதிகாரமும் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கு இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? 3 மிக முக்கியமான ஒரு ஆர்டிகிள். ஆர்டிகிள் 1னா என்ன? ஆர்டிகிள் 1 அது இந்தியாவுடைய நேம் என்ன? இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்னன்னு சொல்லுது. ஆர்டிகிள் 2 ஒரு புது ஸ்டேட்டை இணைக்கிறது அல்லது ஒரு புதிய ஸ்டேட்டை உருவாக்குறது. ஆர்டிகிள் 3 இந்திய வரைபடத்தையே மாத்துறது. அதாவது 28 ஸ்டேட்டை 30 ஸ்டேட்டா மாத்துறது. 28 ஸ்டேட்டை 26 ஸ்டேட்டா குறைக்கிறது. ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய நேம் அதனுடைய பெயர்களை மாத்துறது. இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 1, ஆர்டிகிள் 2, ஆர்டிகிள் 3. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கடைசி இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரியில உள்ள உறுப்பு என்னதுன்னா உறுப்பு 4. இந்த 4 என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரேன். சரத்து 3 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சரத்து 3ல ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு? ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அதாவது புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். alter the boundaries of state, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றலாம். புது மாநிலங்கள் உருவானாலே என்ன ஆயிரும்? மாநிலங்களுக்கு எல்லைகள் மாறுமா இல்லையா? இப்போ கேரளாவையும் தமிழ்நாடையும் இணைக்கிறாங்க. இணைக்கும் போது ஒரு புதுசா ஒரு ஸ்டேட் உருவாகுது அப்படின்னா அதனுடைய எல்லை கண்டிப்பா மாற்றப்படும். அல்லது யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா 2 மாநிலங்களின் பகுதிகளை இணைக்கிறது. இப்படி 3 விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இதுல பண்ண முடியும். இது போக இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், என்னது? நேம் சேஞ்ச், பெயர் மாற்றம். இந்த 4 விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். இதெல்லாம் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? அரசியலமைப்புக்கு இருக்கு. ஆனா அரசியலமைப்பு ஒரு புத்தகம். அது யாரோ ஒரு அமைப்புக்கு தானே இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கும். அந்த அமைப்பு தான் என்னதுன்னா பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட் ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறதோ அல்லது புது ஸ்டேட்ல நான் பொதுவா சொல்லித்தரேன். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா ஆர்டிகிள் 1 அதாவது இந்தியாவுடைய நியமம் மாத்தலாம். அல்லது ஆர்டிகிள் 2 புதுசா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை உள்ள கொண்டு வரலாம், அட்மிஷன் போடலாம். அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்கலாம். ஆர்டிகிள் 3 ஃபார்மேஷன் உருவாக்கலாம். அல்டர் அதனுடைய எல்லைகளை மாற்றலாம். யூனிட்டி 2 பகுதிகளை இணைக்கலாம். அல்லது நேம் சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணக்கூடியது பார்லிமெண்ட் தான். ஆர்டிகிள் 1 மாத்தலாம், ஆர்டிகிள் 2ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம், ஆர்டிகிள் 3 சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியது பார்லிமெண்ட். அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கான அதிகாரத்தை ஒரு ஆர்டிகிள் கொடுக்குதா இல்லையா? அந்த ஆர்டிகிள் தான் இந்த ஆர்டிகிள் 4. ஓகேயா? சரி, பிராக்டிக்கலா இந்த ஆர்டிகிள் 4 மூலமா பார்லிமெண்ட் எப்படி ஒரு இந்த 4 விஷயத்துல ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே தவிர என்ன கிடையாது அப்படின்னா உண்மை கிடையாது. ஸோ அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பி ரெடி. சொல்லித்தரேன், ஒரு மைண்ட் மேப்ல உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டை
தமிழகம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாற்ற போறோம். ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், தெளிவா பாருங்க. யாருக்கு அதிகாரம் இருக்கு? நாடாளுமன்றம், பார்லிமெண்ட். ஓகே, சரி, பார்லிமெண்ட்ல எப்படி மாத்தலாம்? பார்லிமெண்ட்ல நீங்க எந்த விஷயத்த கொண்டு வந்தாலும் முக்கியமா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. அந்த வடிவம் தான் என்ன அப்படின்னா மசோதா, பில். இப்ப தமிழ்நாட்டை தமிழகம் அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு மசோதாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தாக்கல் பண்ண போறோம். பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்றாங்க. 2 அவைகள்ல எந்த அவைகள்ல வேணாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாக்கல் பண்ணுவாங்க. சோ இந்த அவைகள்ல தாக்கல் பண்ண உடனே இந்த பில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க யாருக்கிட்ட போகும், இதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்டா படிங்க. ஃபர்ஸ்ட் பில்ல தாக்கல் பண்ணியாச்சு. 2வது யாருக்கிட்ட போகும் அப்படின்னா இந்த பில் வந்து அந்த இந்த இந்த பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாக்கல் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு 2 ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இந்த பில்ல தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்காரா இல்லையா, அவர்கிட்ட ப்ரையர் பெர்மிஷன், அதாவது முன் அனுமதி வாங்குதல் வேண்டும். இந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பில்ல, செகண்ட் பாயிண்ட், இந்த பில்ல வந்து தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா தமிழ்நாடுங்கிற பேரை தானே தமிழகம்னு மாத்த போறோம். தமிழ்நாடு அரசுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு அனுப்புவார். பொதுவா தமிழ்நாடுடைய சட்டமன்றத்துக்கு அனுப்புவார். சில குறிப்பிட்ட காலமும் கொடுப்பாரு. எதுக்காக அப்படின்னா நம்ம நாடு கூட்டாட்சி. குடியரசுத் தலைவர் யாரு? கூட்டாட்சி வந்து அந்த குடியரசுத் தலைவர் நமது நாட்டின் தலைவர். நம்ம நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒரு முக்கியமான காரணமானவர். அவர் எந்த ஒரு மசோதாவையும் கையெழுத்து போட்டாரா அந்த மசோதா சட்டமா மாறும். இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத தமிழகம் அப்படின்னு மாத்த போறோம். இது தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ அதனால அந்த மாநிலத்தினுடைய அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் அறிய விரும்புவார். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து இதுக்குள்ள உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ்நாடு அரசு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க இந்த பில்லை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணலாம், அல்லது ஏத்துக்கிடலாம், அல்லது அந்த பில்லை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க எந்த பதிலும் சொல்லல அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவருடைய வியூ என்னவோ அதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏற்றுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது 2 வியூ. முதல்ல ஒரு வியூ கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டாம்னு சொன்னாலும் சரி, அது குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. ஒருவேளை அவங்க எதுவுமே சொல்லாட்டாலும் குடியரசுத் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் சொன்ன மாதிரி மாநிலங்களை வந்து மத்திய அரசு என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. சரி, ஓகே, நம்ம இந்த பில் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன, பில்லை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரின் முன் அனுமதிக்கு போது குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்துக்கு அனுப்புறாரு. அந்த மாநிலத்தினுடைய கருத்துக்களுக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் அல்ல. இது புரிஞ்சுட்டா இப்ப இந்த பில் எங்க வருது அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு வருது. இந்த நாடாளுமன்றத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பில் 4/4 பகுதி உறுப்பினர்களுடைய சம்மதம் இருந்தா போதும் அந்த பில் பாஸ் ஆகும். ஸோ அதனால என்ன தேவையில்லை, ஸ்பெஷல் மெஜாரிட்டியான சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லை. இந்த பெரும்பான்மை பத்தி நம்ம தனியா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சைன் பண்ணுவாரு. சைன் பண்ண உடனே தமிழ்நாட்டினுடைய பெயர் எதுவாக மாற்றப்படும்? தமிழகம் அப்படிங்கிற பெயராக மாற்றப்படும். மத்திய அரசு நினைச்சா மாநிலங்களை ஈஸியா என்ன பண்ண முடியும்? பெயர் மாற்றம் பண்ண முடியும். இது பெயர் மாற்றத்துக்காக நான் சொன்ன சின்ன எக்ஸாம்பிள். இது போக மாநிலங்களை 2ஆக உடைக்கலாம், 2 மாநிலங்களை இணைக்கலாம். இப்படி ஆர்டிகிள் 4 மூலமாக மத்திய அரசு ஆர்டிகிள் 1, ஆர்டிகிள் 2, ஆர்டிகிள் 3ல எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரும். அதுக்கு மத்திய அரசுக்கு எளிமையான அதிகாரம் தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. 1/4 மெஜாரிட்டி இருந்தா போதும். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்திய அரசு அப்படிங்கிறவர் எல்டர் பிரதர், மாநில அரசு அப்படிங்கிறவங்க யங்கர் பிரதர். நம்மளுடைய நாடு சிதறுண்டாம இருக்கணும் அப்படின்னா மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிக அதிகாரத்தை அரசியலமைப்பு நம்மளுடைய மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கு. ஆர்டிகிள் 1, ஆர்டிகிள் 2, ஆர்டிகிள் 3, ஆர்டிகிள் 4 இவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.